லேடிஸ் எல்லாம் முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் பிரியாஸ் வ்ளாக். இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய நாத்தனார் பசங்களுக்கு வந்துட்டு காது குத்துறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் காஞ்சிபுரம் வந்திருந்தோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஸோ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இப்போ மண்டபத்துக்கு கிளம்ப போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கீழே வந்ததும் அத்தை வந்து டீ போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இந்த அருள் காலையிலேயே ஒரு படம் போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு டிவி முன்னாடி உட்காந்தாச்சு. படம் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் எந்திரிப்பேன்னு சொல்லிட்டு சார் அப்படியே உட்காந்தாச்சு. நான் அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். அருள் தான் லேட்டு. இந்த ஃபங்க்ஷனுக்கு லேடிஸ் எல்லாம் முன்னாடியே ரெடி ஆகிடுச்சு. ஆம்பளைங்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு இந்த மயிலரு ஒரு எவ்வளோ லேட்டாக குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான் தெரியுமா? அவன் ஒன்றும் இல்லைங்க, இந்த லப்பர் அந்த படம் பார்த்துருந்தா நல்லா இருந்துச்சு. படம் பார்க்குற டைம். சரி நாங்கள் கிளம்பிட்டோம், மண்டபத்துக்கு போயிட்டு. நாங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா நீ சொல்ல வேணாம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. எல்லா வண்டியிலையும் அப்படிதான். லாக்கத்தை ஸ்கூட்டிக்கு தான் மாதிரி கிடையாது. சாவி ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தா. மேல் போட்டீங்க அவங்க வீட்டில இருந்து கிளம்பி மண்டபத்துக்கு வந்தாச்சு. வந்ததும் பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டே இருந்தோம். அதுக்குள்ளே அண்ணியும் கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கோம். குட்டீஸுக்கு ஆல்ரெடி ஒரு நாள் முன்னாடியே மொட்டை போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு காது குத்து ஃபங்க்ஷன் மட்டும் நடக்க போகுது. குட்டி பாப்பாவை அத்தை தூக்கிட்டு வந்திருந்தாங்க. சரின்னு நான் வாங்கினேன். அழகா வந்து என்கிட்ட ஒட்டிக்கிட்டா, அழவே இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் படுத்து தூங்கிடுச்சு புள்ள. காது குத்துற டைம்ல தூங்கிட்டா என்ன பண்றது, அதனால அவளை எழுப்பி விட்டுட்டாங்க. ஒரு நல்லா பசி எடுக்கும். ஏன் சொல்லு பிரியாணி. இவ ஆல்ரெடி ஏதோ கண்டுபிடிச்சிட்டா, நம்மள என்னவோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் அழுதுட்டு தான் இருந்தா. என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் போட்ட அந்த குட்டி குட்டி மாலை செம்ம க்யூட்டா இருந்தது. இன்னும் சின்னவளுக்கு அதை விட குட்டி மாலை செம்ம. ஆச்சரி இருக்காங்க, அப்படியே உட்கார வச்சு அது குட்டி மாலை பாரு. ஐயோ மாலையை போட்டோன்னா அழுவ ஆரம்பிச்சுட்டா. மாலையை போட்டோன்னு அழுவ ஆரம்பிச்சுட்டா. கழுத்து திருப்ப மாட்டேங்கிறேன்.
காது குத்துலாம் சூப்பராவே முடிஞ்சுச்சு. பாப்பாங்க 2 பேரும் செம்ம கியூட்டா இருந்தாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ், அதுக்கப்புறம் அந்த மாலை, குட்டி கம்பல் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. நாங்களும் ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துட்டு அப்படியே சாப்பிட போயாச்சு. ஃபங்ஷன் முடிஞ்சு மறுபடியும் அத்தை வீட்டுக்கு போயிட்டு என்னால எதுவும் வீடியோலாம் கவர் பண்ண முடியல. ரொம்ப டயர்டா ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. போனதும் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு. ஊருக்கு கிளம்பணுமேன்னு சொல்லி மீண்டும் அண்ணன் வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த டைம் காஞ்சிபுரம் வந்து கோவிலுக்குலாம் என்னால போக முடியாம போயிடுச்சு. ஸோ இதுக்காகவே நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் போயிட்டு, நான் கோயிலுக்குலாம் போயிட்டு வீடியோ எடுத்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இந்த காஞ்சிபுரம் ட்ரிப் எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. உங்களுக்கும் புடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவ மிஸ் பண்ணாம பார்த்துரலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.